இந்த வருஷத்தோட பொங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் சோகமான பொங்கல் தான். ஏன்னா வந்த திரைப்படங்கள் எதுவும் பெருசா மக்களுக்கு ஒர்க் ஆகல. ரெக்கமெண்டேஷன்ல உயிரை வாங்குது தண்டம். அதே நேரத்துல எந்த திரைப்படமும் செலிப்ரேட் பண்ணி பார்க்குற அளவு இல்ல. இந்த மாதிரி நேரத்துல 23ஆம் தேதி which is ஜனவரி 23ஆம் தேதி ஒரு திரைப்படம் வருது. மக்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்குறாங்க. அந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட புக் மை ஷோ ஆப் ஆகட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆப் ஆகட்டும் அதில் அந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரீ புக்கிங்காகவே இருந்தது. தியேட்டர் பார்த்தீங்கன்னா திருவிழாவாக மாறுது. தியேட்டருக்குள்ளேயே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இஷ்டத்துக்கு ரசிகர்கள் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி ரீல்ஸ் எடுத்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படம் ஒரு புது திரைப்படத்துக்கு நடந்த சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மங்காத்தா ரீ-ரிலீஸ். இதே சம்பவம் போன வருஷம் கில்லி திரைப்படத்துக்கும் நடந்தது. கிட்டத்தட்ட கில்லி திரைப்படம் இப்போ வரைக்கும் ரீ-ரிலீஸ்லேயே அதிக கலெக்ட் பண்ண திரைப்படம். கிட்டத்தட்ட 30 கோடி அளவு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. இதே சம்பவம் தான் போன வருஷம் படையப்பா திரைப்படத்துக்கும் நடந்தது. பொதுவா இந்த ரீ-ரிலீஸ் திரைப்படங்களுக்கு என்ன ஒப்பீனியன் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் டைம்லெஸ் கிளாசிக்ஸ், இதெல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்காக தான் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரை இந்த ரீ-ரிலீஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவை பின்னோக்கி கொண்டு போகுது. அது ஏன்? அதே மாதிரி இந்த ரீ-ரிலீஸ்னால மற்ற திரைப்படங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, அது எப்படி? குறிப்பா இந்த ரீ-ரிலீஸுங்கிறது ஒரு செலிப்ரேஷனா இல்லாம ஒரு சோஷியல் மீடியா ஒரு ட்ரெண்டாகவும் ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஹைப்பாகவும் இருக்கே, அது ஏன்? இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் திரைப்படங்கள் சுற்றி இருக்க பல கேள்விகள், பல விஷயங்கள், பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ரீ-ரிலீஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. இந்த ரீ-ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவலாகவே தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் கில்லி ஆகட்டும், படையப்பா ஆகட்டும், மங்காத்தா ஆகட்டும், இது எல்லாமே அந்தந்த ஃபேவரட் ஹீரோஸ்க்கான ஒரு டைம்லெஸ் கிளாசிக்ஸ். அதே மாதிரி இந்த திரைப்படங்களை ஏன் ஃபேன்ஸ் எல்லாரும் தேடி தேடி போய் பார்க்குறாங்கன்னா அந்த டைம்லைன் தான். இது எல்லாமே வந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னோக்கிய காலகட்டம். அப்படிங்கும்போது அந்த ரசிகர்கள் இன்னைக்கு அந்த ஸ்டார்ஸ்க்கு ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். குறிப்பாக 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் பொறுத்தவரை இப்போ நான் சொன்ன திரைப்படங்கள் மங்காத்தா கூட சின்ன சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் கில்லியோ படையப்பாவோ ரிலீஸ் ஆன டைமில் தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கணும், எத்தனை தடவை டிவியில் போட்டாலும் அதை தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே விஷயம் 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. பட் திரும்ப தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 பேரோட ஆசை தான் இந்த ரீ-ரிலீஸை ஒரு மிகப்பெரிய ஹைப்பாகவே கொண்டு போகுது. அதே மாதிரி இந்த ரீ-ரிலீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல். ஏன்னா தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச திரைப்படம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கிளாப் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த கிளாப்புக்கு பின்னாடி இருக்க எமோஷன் தான் இந்த ரீ-ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய சக்ஸஸும் கூட. ஸோ ஃபேன்ஸோட எமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்து அந்த எமோஷன்ஸை தியேட்டரில் கம்ப்ளீட்டாக செலிப்ரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த ரீ-ரிலீஸ் திரைப்படங்களோட ஒரு மிகப்பெரிய வேலையாகவே இருக்குது. அதே நேரத்தில் இந்த ரீ-ரிலீஸ் அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேவரட் ஸ்டார்ஸ் இந்த 3 பேர் மட்டும் இல்லாமல் எந்த ஃபேவரட் ஸ்டாராக இருந்தாலும் அவரோட பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படிங்கிறது ஒன்று அவரோட பர்த்டேக்கு ரீ-ரிலீஸ் ஆகும், அல்லது அந்த திரைப்படம் இனிஷியலாக ரிலீஸ் ஆன டேட் இருக்குல்ல அந்த செலிப்ரேஷனாக ஒரு தேட்டர் 2 தேட்டரில் ரீ-ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இந்த ரீ-ரிலீஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு திணிப்பாகவே பார்க்கப்படுது. கம்பல்சரியாக ரீ-ரிலீஸ் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒன்று வருது. அது ஏன் வருது, எதுக்கு வருது, யார் புஷ் பண்ணுறா, அது யார் போய் பார்க்குறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. அப்போ இந்த ரீ-ரிலீஸ்னால எந்த நல்ல விஷயமும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. முதல் விஷயம் 4K ரெஸ்டரேஷன். என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன திரைப்படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் என்ன டெக்னாலஜி என்ன கிளாரிட்டி இருக்கோ அதில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த ரீ-ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதால அந்த திரைப்படத்தை ஒரு நல்ல ஸ்பெண்டிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணி அதை 4Kக்கு ரீஸ்டோர் பண்ணுறாங்க. விச் இஸ் ஒரு திரைப்படம்
டைம்லெஸ் கிளாசிக்காக இருக்குது. அந்த திரைப்படம் ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டியில் பார்க்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் கில்லி திரைப்படமாகட்டும், படையப்பா திரைப்படமாகட்டும், ஏன் மங்காத்தா திரைப்படமாகட்டும், ஏன் நாயகன் கூட ரிலீஸ் பண்ணாங்க 4K ரெஸ்டரேஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் கிளாசிக் திரைப்படம் ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படம் 4K ரெஸ்டரேஷன் பண்ணும்போது அது ஒரு ரெக்கார்டாக இருக்குது. அது கூட அந்த திரைப்படம் ஒரு நல்ல குவாலிட்டியில் பார்க்கறதுக்கான சான்ஸும் வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா இதே திரைப்படம் திரும்ப அதே 4K ரெஸ்டரேஷனோட OTTயில் வரும்போது நம்ம எப்போ வேணாலும் ஒரு நல்ல குவாலிட்டியில் அந்த கமர்ஷியல் திரைப்படங்களோ இல்லை அந்த டைம்லெஸ் கிளாசிக் திரைப்படங்களோ வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிலீஸ்னால இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேட்டர்ஸ். ஸோ தியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ட்ரை சீசன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ பெரிய படங்களாகட்டும் சின்ன படங்களாகட்டும் எதுவுமே திரைக்கு வந்து வராது. அந்த மாதிரி நேரங்களில் திரையரங்கம் வந்து காலியாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கறது தான் இந்த ரிலீஸ் திரைப்படங்கள். நிறைய திரைப்படங்கள் அவங்க சொந்தமாக வந்து நெகட்டிவ்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அப்போ வாங்கினது, அதை அப்படியே வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த கிராமத்தில் இருக்க தியேட்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் சிட்டி பொறுத்தவரை இந்த மாதிரி ட்ரை சீசனில் கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ரீச் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்டில் நம்ம சொல்லி வச்சு ரிலீஸ் பண்ணலாம், அதன் மூலமாக தியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரெவென்யூ வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தியேட்டர்ஸ்க்கான ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனாக இருக்குது இந்த ரிலீஸ் திரைப்படங்கள். ஆனால் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் அகெயின் இதை ஒரு மிகப்பெரிய ஷேராக எடுத்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வந்து போடுறாங்க, விச் இஸ் ரெஸ்டரேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய சுத்த வட்டாரங்களில் பேச்சு பொருளாகவே வந்து இருக்குது. ஸோ தியேட்டருக்கு பெரிய அளவு லாபம் இருக்கா இந்த ரிலீஸ்னால அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய அளவு லாபம் கிடையாது. அதே நேரத்தில் இது ஒரு சின்ன லெவல் லாபமும் கிடையாது, ஒரு சுமாரான கணிசமான லாபமாக வந்து பார்க்கப்படுது. ஆனால் இதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் ஆகுது, விச் இஸ் சின்ன பட்ஜெட் திரைப்படங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது. இதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லுவேன். உதாரணத்துக்கு போன வருஷம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்க பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள், பெரிய ஹீரோ திரைப்படங்கள் அது எல்லாமே கிட்டத்தட்ட டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்கள் எந்த பெரிய ஹீரோ திரைப்படம் எடுத்தாலும் போன வருஷத்தில் எதுவுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ கொடுத்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து சொல்ல முடியாது. எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அதோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இங்கே என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேட்டர்ஸோட ரெவென்யூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கம்மி ஆகியிருக்கு. ஏன்னா இந்த பெரிய படங்கள் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கிவ் அண்ட் டேக்கில் ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் திரையிடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரிலீஸ் திரையிடும்போது அவங்களுக்கு அந்த ரெவென்யூ லாஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக வந்து இருக்குது. அதனால தான் சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் திரைக்கு வராமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து ஹோல்ல இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அன்ரிலீஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2025 தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய லிஸ்டே வருது. நம்ம எதிர்பார்க்காத பல சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் பிளான் பண்ணி இன்னமும் ரிலீஸ் செய்யப்படாமலே வந்து இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஸோ பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் அடி வாங்குது, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன லாஸ் ஆகுது. அந்த லாஸை காம்பன்சேட் பண்ண சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை திரையிட மாட்டுறாங்க. அதுக்கு பதிலாக ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ரிலீஸ் ஒரு டைம் எடுக்குது, திரும்ப சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாமே வந்து போஸ்ட்போன் ஆகுது. ஸோ இங்கே அடி வாங்குறது என்னவோ சின்ன பட்ஜெட் படங்கள் தான். அதே மாதிரி இந்த ரிலீஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் ஒரு செலிப்ரேஷனாகவும் ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த ரிலீஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ்டு ப்ரமோஷனாக, ஒரு ஃபோர்ஸ்டு செலிப்ரேஷனாக வந்து பார்க்கப்படுது. அதை சமீபத்து ரிலீஸில் நீங்கள் நல்லாவே வந்து நோட் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் ரிலீஸ் அப்படிங்கிறது ஆத்தென்டிக்கான ஃபேன்ஸ் வந்து போவாங்க, ஃபேமிலிஸ் வந்து போவாங்க, நாங்கள் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கல, என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் போடுவாங்க, சோஷியல் மீடியாவில் ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது ரொம்ப உண்மையாகவும் ஆத்தென்டிக்காகவும் இருக்கும். பட் சமீபத்தில் வந்த ரிலீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு செலிப்ரேஷனாகவும் ஒரு ஃபோர்ஸ்டு ப்ரொமோஷனாகவும் பார்க்கப்படுது. தட் இன்க்ளூட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆஸ் வெல். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அங்கே போய் அதை செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேக்காகவும் ரொம்ப ஃபோர்ஸ்டாகவும் பார்க்கப்படுது. ஏன் சில ரிலீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபேக்காக ப்ரொமோஷன் பண்ண சொல்லியே வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்தென்டிக் செலிப்ரேஷன் ஒரு ப்ரொமோஷனாக மாறுறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக வந்து பார்க்கப்படுது என்னோட கண்ணோட்டத்தில். அஃப்கோர்ஸ் அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ இல்லை உண்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அது அவங்க விஷயம். பட் ஒரு சினிமா ஃபேனாக
ஆத்தென்டிக்காக செலிப்ரேட் ஆகிற ஒரு விஷயம் ஒரு ஃபோர்ஸ்டு ப்ரொமோஷனாக மாறுறது எனக்கு ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுது. இப்போ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணால் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது. பட் இதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எந்த சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா ப்ரொமோட் செய்யப்பட்டாலும் அந்த திரைப்படத்துக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ இது ஒன்றும் பெரிய ஒரு ஸ்டார் திரைப்படம் இல்லை, ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம், யாருன்னே தெரியாத திரைப்படம். அப்படிங்கும்போது அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த திரைப்படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியாது, டைரக்டர் யாருன்னு தெரியாது, ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது. அப்படி ஒரு படம் வந்ததே யாருக்குமே வந்து தெரியாது. பட் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்க்கிளில் பார்த்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணி நான் போய் பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி இப்படி 3 வாரம் 4 வாரம் அந்த திரைப்படம் தேட்டரில் ஓடிச்சு. அதுக்கான வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதனால தான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் பார்த்து வெற்றி அடைய வச்சாங்க அந்த திரைப்படத்தை. இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா சின்ன திரைப்படங்களும் இதே மாதிரி தான் வந்து ஓடிச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட் திரைப்படம் நல்லாவே இருந்தாலும் அந்த திரைப்படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரல, ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த திரைப்படம் யாருமே வந்து பார்க்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது இப்போ தர்றதில்லை. மோஸ்ட்லி அந்த திரைப்படம் ஃப்ரைடே வருது, சாட்டர்டே சண்டே கூட்டம் இருக்கான்னு பார்க்குறாங்க, திங்கக்கிழமை வந்து தூக்கிடுறாங்க. அந்த சின்ன பட்ஜெட் திரைப்படங்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் கிட்ட வேர்ட் ஆஃப் மவுத்தா போகும். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இதையே இங்க கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவசரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீ ரிலீஸ். அகைன் இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படம் இந்த 3 நாள் 4 நாள் ஓடல அப்படின்னா உடனே அந்த ஸ்கிரீனை தூக்கிட்டு அங்க ரீ ரிலீஸா ஒரு திரைப்படத்தை வந்து ஸ்கிரீன் பண்றாங்க, அல்லது ரீ ரிலீஸ் பிளான் பண்ணி ஒரு பழைய திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் மக்கள்கிட்ட போய் சேராமலே போயிடுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஓடிடியில் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. அஃப்கோர்ஸ் அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். ப்ரொடியூசருக்கு விருப்பம் இருக்குது, அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதை ரெஜிஸ்டர் பண்ணி ரீ ரிலீஸ் பண்ண முடியும், தேட்டர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஃபேன்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அதில் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் இதெல்லாம் நடக்குது, ஒரு ரீ ரிலீஸ்னால இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அதே நேரத்தில் ரீ ரிலீஸ்னால என்ன பாசிட்டிவும் இருக்குது அப்படிங்கிறத இதை ரெண்டையுமே உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன் பர்சனலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஏன் இவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்கேன், நானே இந்த 3 ரீ ரிலீஸும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தவன் தான். பட் இந்த ரீ ரிலீஸை திணிப்பாக இல்லாமல் ஒரு செலிப்ரேஷனாக மட்டும் இருந்தால் சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல நல்ல திரைப்படங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு நல்ல டிஸ்கஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.